ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி கோலத்தோட காலை வணக்கம். இவ்வளவு அழகான இந்த மஞ்சள் பூ வேறு எதுவும் கிடையாது, ஆவாரம் பூ. இதை நம்ம யாரும் விவசாயமெல்லாம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப ரோட் சைடில் நிறைய பார்த்துருக்கலாம். தூரத்துலேருந்து பார்த்துருப்போம். பக்கத்தில் பார்த்தோம்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பொங்கல் வந்ததுனால இந்த பொங்கலுக்கு வந்தீங்கன்னா கூரைப்பூவில் வச்சு இதை கட்டியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு முழுக்க இந்த மஞ்சள் பூ தான். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இந்த மஞ்சள் ஆவாரம் பூ தான் இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு வியூ தான். இந்த ஆவாரம் பூ நம்ம ரோடு சைடு இருக்கிறதுனால அது ரொம்ப சாதாரண பூ, ஏதோ ஒரு குப்பை பூ அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பூ. சர்க்கரை வியாதி உள்ளவங்க இது கஷாயம் போட்டு குடித்தோம்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா அந்த பூவை காய வச்சு அதை தூளாக்கி அதை டீ கூட போட்டு குடிப்பாங்க. இந்த தென் மாவட்டங்களில் ஆவாரம் பூ டீனே டீ கடைகளில் கூட கிடைக்கும். அப்படி ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, உடம்புல உள்ள துர்நாற்றத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த ஆவாரம் பூவுக்கு இருக்குது. அதோடு இந்த ஆவாரம் பூவை நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்கிறப்ப நமக்கு ஸ்கின் டிசீஸ்லாம் வராது. இந்த அரிப்பு, சிரங்கு, சொறி, இது மாதிரி அலர்ஜி இதெல்லாம் நமக்கு வராது. இவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த ஆவாரம் பூவை பற்றி நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். எங்கள் தோட்டத்து பக்கத்தில் பாதை நிறைய முளைச்சிருக்கு இந்த ஆவாரம் பூவை. அதோட நன்மைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றக்கான தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.